கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய இந்த மாதத்தில் திட்டமிடுதலை மிகச் சரியாக மேற்கொள்ளலாம். கிரகங்கள் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள், எந்த கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்றார்கள், அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் உண்டாகும், எந்த விதமான எதிர்மறையான பலன்கள் உண்டாகும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் மையமாக வைத்து பார்ப்பதென்றால் இந்த கடகராசி பலன்கள் என்று வருகின்ற போது ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ஏன் அது சொல்ல வரேன்னா, ஒரு சிலருக்கு ஜாதகம் இருக்கிறது இல்லை. நான் ஆடியில் பிறந்தவங்க, ஆவணியில் பிறந்தவங்க, கார்த்திகையில் பிறந்தவங்க சொல்கிறீங்க. உங்களுக்காகவும் இந்த பலன்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பலனை வழங்குகிறேன். இப்பொழுது ஆடி மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த பலன்களை உங்களுடைய பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடகராசியினுடைய பலன்களை இந்த மாதத்தில் சூரிய பகவான், பொதுவாக சூரிய பகவான் தான் ராஜகிரகம். சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் சங்கடங்களும் எதிர்மறையான பலன்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரத்தை, பதவியினை, அரசு பதவியினை வழங்கிடக்கூடியவர் சூரிய பகவான். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கினை வழங்கிடக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் நல்ல நிலை சஞ்சரிக்கின்ற போது பலன்கள் சாதகமாக இருக்கும். எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது அதற்கேற்ற பலன்கள் மாறுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். ஒரே ஒரு காரணம்தான், 13ஆம் தேதி வரை உங்களுடைய 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் சூரிய பகவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த 2 இடமும் உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றதல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய உடல்நிலையில் மாறுதல் ஏற்படலாம். செல்வாக்கில், அந்தஸ்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சூரிய பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக. இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. இதை ஏன் சொல்லிட்டு வரேன்னா, நன்மை இருந்தாலும் சொல்ல போகிறோம், சங்கடங்கள் இருந்தாலும் சொல்ல போகிறோம். இதை நீங்கள் தெரிந்து கொள்வதன் வழியாக இந்த நேரம் நமக்கு சாதகமாக இல்லை, கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு, முடிவிற்கு நீங்கள் வர முடியும். நேரத்தை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த மாத பலனை வழங்கிட்டு. அப்போ பார்க்கின்ற போது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள்காரகனான சனி பகவான் சஞ்சரிக்கிறார். திரும்ப திரும்ப ஒரு எச்சரிக்கை பண்ணி உள்ள அடிச்சுட்டே இருக்க. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது மரணம் வரணும் அவசியமே கிடையாது. ஆனால் கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திடீர் நோய், அப்படி சுருட்டி போடக்கூடிய நோய், மருத்துவமனைக்கு போனாதான் முடியும், பிழைக்க முடியும் என்ற நிலையில் ஏற்படுத்தக்கூடிய நோய், ஏதாயினும் சின்ன சின்ன அடிப்படக்கூடிய நிலை என்பதெல்லாம் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதற்கு மேலாக மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவானும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு மேலாக குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் சில தடைகள் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேலை செய்துட்டு இருப்பீங்க, தனியார் வேலைகள் செய்துட்டு இருப்பீங்க, அந்த வேலையை கூட விட்டுட்டு தனியாக முயற்சி ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ இருக்கின்ற வேலை, பார்த்த வேலையை விட வேண்டிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும், ஏற்படும். இதற்கு மேலாக 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் என்பதை புரிந்து கொண்டு, ஆனால் அந்த குரு பகவான் அங்கே சஞ்சரிக்கின்ற போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் தன்னுடைய 5ஆம் பார்வை செலுத்துகிறார். அப்போ வரவு என்பது இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும், நிம்மதி இருக்கும். 4ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கு. அப்போ 4ஆம்னா சந்தோஷம், பண வரவு, புதிய பொருள் வாங்குறது இல்லை உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும், ரோகம் வந்தாலும், மருத்துவமனைக்கு போனோம், சிகிச்சை எடுத்துக்கிட்டோம், திரும்பி வந்தோம், இப்போ பரவாயில்ல, அப்படி ஒரு நிலை ஏற்படும். ஆனால் நோய் என்பது தாக்கும் என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியான ஒன்று. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பார்வை, குரு பார்வையின் காரணமாக விடுபட்டு வெளியில் வர முடியும். அதனால மிக மிக எச்சரிக்கை என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக பயணத்திலும் சரி, எல்லா நிலையிலும் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு முயற்சி கையில் எடுக்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றியாகும்.
அதற்கு காரணம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான். எந்த முயற்சியை எந்த அளவிற்கு நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு லாபமும் வெற்றியும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதான் சங்கடங்களை மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை, வருமானத்தை வழங்கி கொண்டிருக்கும். அந்த ரீதியில் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பலமான சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். வருமானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வாய்ப்புகளை வெற்றியடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக ராகு பகவான் 9ஆம் இடத்தில். இப்போ பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த வருமானங்கள் என்பதெல்லாம் வர ஆரம்பிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மனிதர்களால் ஆதாயம் என்பதெல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு பக்கம் முயற்சி வெற்றியாகும். என்ன இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றது உடலை கவனமா இருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் நட்புகள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை கொடுத்து சங்கடத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நட்புகளிடம் நட்பாக பேசுங்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லுங்கள். அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒற்றுமையாக வைத்திருக்க உதவும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலை சாதகமாக இல்லை. இந்த மாதம் என்பது பெருமளவில் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கினாலும் அதில் இருந்து உங்களால் விடுபட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருப்பதால் சங்கடங்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். சந்திராஷ்டமம் என்பது இந்த மாதத்தில் 8ஆம் தேதி இரவு 7:45 முதல் 10ஆம் தேதி இரவு 10:06 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மிக கவனமாக இருங்கள். 8ஆம் தேதி இரவு டு 10ஆம் தேதி இரவு வரை கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு வெற்றியினை உண்டாக்கும். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். ஒரு முறையாவது திங்களூர் சென்று வாருங்கள், சங்கடங்களிலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஜாதகம் இல்லாத ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்குள் சஞ்சரிப்பார். அதன் காரணமாக சூரிய பகவான் சஞ்சார நிலையை வைத்து ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கின்ற போது முதலில் உங்களுடைய ராசிநாதன், அவரை வைத்துத்தான் மாத பலனை பார்த்துட்டு இருக்கோம். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மாதத்தின் முற்பகுதியில். பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது இடமாற்றம் ஏற்படும் என்பது பொதுவான விதி. வாழ்க்கை துணையை விட்டு நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே தொழில் செய்ய வேண்டும், வெளியூர் வாசம் இருக்கும் என்பது பொதுவான விதி. அலுவலர்களாக இருந்தால் இருக்கின்ற இடத்திலிருந்து டெப்டேஷன் வரலாம், வேற இடத்திற்கு போக வேண்டிய நிலை வரும். அப்போ இருக்கின்ற இடம் ஒரு இடமாக இருக்கும், வேலை செய்கின்ற இடம் ஒரு இடமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு இந்த நிலை இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி என்று பார்க்கின்ற போது உங்கள் உடல்நிலையில் சில சங்கடங்கள் ஏற்படவும், சில சங்கடங்களை நீங்கள் சந்திப்பதற்கும் சூரிய பகவான் சஞ்சார நிலை காரணமாக இருக்கும். இந்த இரண்டையும் நீங்கள் கவனத்தில் கொண்டாலே போதும். இது ஒரு பக்கம்தான். இதற்கு மேலாக பார்க்கின்ற போது குரு பகவானின் சஞ்சார நிலை சமீப காலமாக உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக குரு பகவானின் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்றாலும் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது அந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோக நிலையை குரு பகவான் உண்டாக்குவார் என்பது பொதுவான விதி. அதிர்ஷ்டம், செல்வாக்கு, அந்தஸ்து போன்ற அத்தனையும் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கொடுக்கும். இப்போ குரு பகவானின் பார்வை யாருக்கு கிடைச்சிருக்குன்னா அவருடைய 5ஆம் பார்வை சிம்ம ராசினரான உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
அதன் காரணமாகத்தான் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து சமாளித்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. குரு பகவானின் சஞ்சார நிலை 9ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும், செல்வாக்கும் உங்களுக்கு இருக்கும், அந்தஸ்தும் உங்களுக்கு இருக்கும். எவராலும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணுவார்னா, நட்புகள் விஷயத்தில் ஒரு சங்கடத்தை உண்டாக்குவார். நல்லா பழகிட்டு இருப்பீங்க, அவர் இப்போ முகத்தை திருப்பிட்டு போவார். இல்லை நீங்கள் தான் வார்த்தையை விட்டு இருப்பீங்க, அது கோபமாக மாறி நட்புகளை விரிசல் உண்டாக்கியிருக்கும். அதுபோலவே கணவன் மனைவிக்குள்ளும் சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும். இல்லை என்றால் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி என்ற நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த 2 விஷயங்களை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். இது சனி பகவானின் 7ஆம் இட சஞ்சார நிலை இதை உண்டாக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 14ஆம் தேதி வரையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு பக்கம் குரு பகவானின் பார்வை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இருக்கின்ற போது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நிம்மதியான நிலைன்னு பார்க்கின்ற போது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு இல்லை பாருங்க, அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் உண்டாகும். எதிரிகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படும். உடலில் இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஒரு நிம்மதியாக தைரியமாக செயல்படுகின்ற பராக்கிரமத்துடன் செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். நான் இப்படித்தான் செயல்படுவேன், இதைத்தான் செய்வேன் என்று துணிச்சலாக செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார். செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைகின்ற போது ஒரு போராட்டமான நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. போராட்டமான நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் குரு பகவானின் பார்வை கவசம் போல் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் என்பதால் எவ்வளவு சங்கடம் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும். அப்போ ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வேணும். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, செவ்வாயும் மாதத்தின் பிற்பகுதியில் போறாரு. அப்போ 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, களத்திர ஸ்தானம். அங்க சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் போய் சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆணுக்கு வேறு ஒரு இடத்தின் மீது ஆசை உண்டாக்குவார், ஒரு பெண்ணுக்கு வேறு ஒரு இடத்தின் மீது ஆசை உண்டாக்குவார். அப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு அடிப்படை அமைந்துவிடும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்ப்பாளினரிடம் முடிந்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருங்கள். காதல் என்பது இந்த மாதத்தில் கசக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி குரு பகவானின் பார்வையின் காரணமாக, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீதும் பதிகின்ற காரணத்தின் காரணமாக, 3ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தின் காரணமாக உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, புதிய சொத்து வாங்குகின்ற முயற்சி யாவும் வெற்றியாகும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சில சங்கடங்கள் இருக்கு. என்ன சங்கடங்கள் வந்தாலும் எல்லாம் சமாளிக்க முடியும் என்ற நிலையும் உங்களுக்கு இருக்கு. இதுதான் இந்த மாதம் உங்களுடைய நிலை. புத பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய நிலை உங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சொத்து சேர்க்கை, புதிய தொழில், கூட்டு தொழில் ஒப்பந்தம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் 10ஆம் தேதி இரவு 10:07 முதல் 12ஆம் தேதி இரவு 12:39 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.
கன்னிராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கடந்த காலங்களையும் பார்க்கணும், இன்றைய நிலையும் பார்க்கணும். இதை வைத்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மாதமும் எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்குரிய அவர்கள் பலன்களை வழங்குவார்கள். அந்த பலன்களை அவர்கள் எப்படி வழங்கப் போகிறார்கள் என்பதை சொல்வதுதான் இந்த மாதம் இனிய மாதம் என்ற இந்த பகுதி. இந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்ற நிலையின் காரணமாக இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம், எதை ஒத்தி வைக்கலாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாமல் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும். கன்னிராசினரான உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் என்பதை விட விவேகம் அதிகமாக இருக்கும். எதை செய்ய வேண்டும், எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை அடைவதற்குரிய சக்தி முழுமையும் உங்களுக்கு இருக்கும். ஒரு நளினமாக செயல்பட்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். அதுதான் கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய தனித்தன்மை. சரி, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது வேற வந்திருக்காரு. இப்போ ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்தனால அப்படியே சுருட்டி போட்டிருப்பார் வாழ்க்கையை. சூனியம் வச்சுட்டாங்களோ, ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடுச்சோ என்ற ஒரு பயம் கூட ஏற்பட்டிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சூனியம் வைப்பது என்பதும் கிடையாது, செய்வினை என்பதும் கிடையாது. இதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். எப்பொழுது ஒரு ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரோ அந்த காலகட்டத்தில் அத்தனை விதமான சங்கடங்களை கேது பகவான் கொடுத்து அந்த மனிதரை, அந்த ராசினரை உலகை புரிந்து கொள்ள வைப்பார். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இவர்கள் தான் மனிதர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வைப்பார். அந்த நிலையை இப்பொழுது கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய திசாபுத்தி மிகச் சிறப்பானதாக இருந்தால், நன்றாக இருந்தால், இந்த சங்கடங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மற்ற கிரகங்கள் சஞ்சார நிலை சாதகமாக இருந்தால் இந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக முக்கியமான ஒன்று. ஜென்மத்துக்குள் கேது இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எவ்வளவு பிரச்சனை தான் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். எவ்வளவு சங்கடம் தான் சரி, வெளிவர முடியும். வம்பா, வழக்கா, கோர்ட்டா, எதிர்ப்பா, அதில் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து நினைத்ததை அடைய முடியும். எதிரிகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்த சங்கடம் விலகி ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். அப்ப மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதத்தின் பிற்பகுதி அப்போ செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலை 15ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 3ஆம் அதிபதி அவர்தான். அவருடைய தைரியக்காரகன், பராக்கிரமக்காரகன், வீரியக்காரன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தின் அதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சூரிய பகவான் எத்தனை விதமான நன்மைகளை உங்களுக்கு வழங்கினாரோ, ஆரோக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கினாரோ, எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்தாரோ, அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களை பாதுகாப்பார். அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதம் 31 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள் என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். என்னதான் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கட்டும், 7 போய் ராகு இருக்கட்டும், கவலையே கிடையாது. சரி, இன்னொரு தகவல் இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் எவ்வளவோ நெருக்கடியை பார்த்துட்டீங்க, எல்லா நெருக்கடியிலும் வெளியே வந்தாச்சு. இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் கன்னிராசியில் பல பேர் இருக்கீங்க. உங்களுடைய நிலையே எனக்கு ஒரு அனுபவமாகவும் இருக்கு, வாழ்க்கையாகவும் இருக்கு. ஜோதிடம் என்பது உண்மை என்பதை தெரிந்து கொள்வதற்கு வழியாகவும் இருக்கு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த போது நிறைய சங்கடங்களுக்கு ஆளான பல பேர் 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு இப்போ எழுந்து நடமாட ஆரம்பித்திருக்கிறீர்கள். உடலில் இருந்த சங்கடங்களை தெரிந்து அதற்கு சிகிச்சை செய்து கொண்டு ஓரளவுக்கு நிவாரணம் பெற்று வருகிறீர்கள். இப்போ என்ன இதுக்கு நிலை பார்த்தீங்கன்னா, ஜென்மராசிக்குள்ள கேது வந்தது தான் உங்களை படுக்க வச்சது. இப்போ 6ஆம் இடத்துல போய் சனி இருக்காரு, உங்களை எழுந்து நடமாட வைக்கிறார். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போக போறாரு, இன்னும் வேகமாக உங்களை நடமாட வைப்பார். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார். உத்தியோகம் பார்க்குறீங்களா, உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்களால் உண்டான தொல்லை முழுவதும் மறைய ஆரம்பிக்கும்.
அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் என்பதற்கு இதை விட வேறு எதுவும் இல்லை. ஆனால் ராகு பகவான் 7ஆம் இடத்தில், அப்போ எதிர்ப்பாளினிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய நட்புகளிடம் கவனமாக இருங்க. அவர்களால் அவப்பெயரும் ஏற்படலாம், வேறு விதமான ஏமாற்றத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்கள் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் பதிகிறது. அப்போ பண வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்த்த பொருளை வாங்க முடியும். 12ஆம் இடத்துக்கும் குருபகவான் பார்வை இருக்கு. நீங்கள் விரும்பிய பொருளை வாங்க முடியும், இடத்த வாங்க முடியும், வாகனத்தை வாங்க முடியும். இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ உறுதியாக பொன்பொருள் சேர்க்கை, பண வரவு, வாகனம், புதிய வாகனம் என்பதெல்லாம் அமைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகம் இருக்கிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 12ஆம் தேதி இரவு 12:40 முதல் 15ஆம் தேதி அதிகாலை 4:11 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மட்டும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.